எவ்வளவு வாக்குகள் முன்னிலை இருக்காங்க, எவ்வளவு வித்தியாசம் இருக்காங்க, அங்க உங்களோட தொண்டர்கள் யாரா இருக்கிறாங்களா, அவருடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கிறது, வாக்கு என்னவா இருக்கிறது, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தகவலை பகிர்ந்து கொள்ளுங்க ராஜா. அதாவது சென்னை ராணிமேரி கல்லூரியில் 5 சட்டமன்ற தொகுதிகளினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஆர்கே நகர் 5 தொகுதிகளில் 2 தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெறுகிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மொத்தம் 23,339 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். அதாவது இது 10வது சுற்று. அதில் அவர் பெற்ற வாக்கு 55,423. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவினுடைய வேட்பாளர் சிம்லா முத்துச்சோழன் 32,084 வாக்குகள் தற்போது பெற்றுள்ளார். இது 10வது சுற்று நிலவரம். 11வது சுற்று தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. மொத்த டிஃபரண்ட் என்று பார்க்கும்போது 23,339 வாக்குகள் அவர் பெற்றுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக ராயபுரம், அதாவது துறைமுகம் தொகுதியில் தற்பொழுது அதிமுகவினுடைய ஜெயக்குமார் தற்பொழுது மணிக்கும், ராயபுரம் தொகுதியில் அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் தற்பொழுது முன்னிலையில் உள்ளார். அங்கு 4 சுற்றுகள் முடிவடைந்துள்ளன. அதில் அஇஅதிமுக 17,746 சுற்றுகளும் வாக்குகளும், அதேபோல் காங்கிரஸ் ராயபுரம் மனோ அவர் 13,489 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இந்த தொகுதியில் மட்டும் தற்பொழுது சற்று மந்தமாக தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்கு வித்தியாசம் என்று பார்க்கும்போது 4,257 வாக்குகள் அவர்கள் பெற்றுள்ளனர். அதேபோல் துறைமுகம் தொகுதியில் திமுக பெற்றுள்ள வாக்கு 23,884 வாக்குகள் திமுக பெற்றுள்ளனர். அதேபோல அதிமுக 20,073 வாக்குகள். இங்கு சேகர் பாபு திமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். அதேபோல் இதனுடைய வாக்கு வித்தியாசம் என்று பார்க்கும்போது 3,761 வாக்குகள் அங்கே பெற்றுள்ளனர். அதேபோல் கேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் திமுகவினுடைய வேட்பாளர் அன்பழகன் அன்பழகன் தற்பொழுது ராஜா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், திரும்ப உங்கள்ட்ட வரோம். ராஜா வரும். ராஜா, உங்கள்ட்ட நண்பர்கள் இருக்கிறாங்களா, அவங்க பக்கத்துல அதிமுக பிரமுகர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது? அவங்க மந்தமான நிலையில் வாக்குப்பதிவு நடந்திருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதுங்கிறது உறுதியாயிருச்சு. அதிமுக ஆட்சியை தொடர்வது என்பது உறுதியாயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள், தொண்டர்கள், நண்பர்கள் உங்கள்ட்ட ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புறாங்களா? கண்டிப்பாக. அதாவது அதிமுக முன்னிலை பெற்றுவிட்டது என்ற உடனே தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடங்கிவிட்டன. அதில் ஒரு பகுதியாக இந்த ராணிமேரி கல்லூரியிலும் அஇஅதிமுக தொண்டர்கள் காலை முதலே இங்கு ஆரவாரம் செய்து வருகின்றனர். ஒரே வருகிறது. ஏராளமானோர் தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய வெற்றியினுடைய மகிழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். அவர்களிடம் பேசுவோம். அம்மா சொல்லுங்கம்மா. தங்கத்தாரகை அம்மா அவர்களுக்கு கிடைத்த தங்கமான வெற்றி இது. அதர்மம் அழிந்தது, தர்மம் வென்றது. மீண்டும் மீண்டும் அம்மா ஆட்சி. இதே போல்தான் காலையிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இங்கு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் காணப்படுகின்றனர். மேலும் ஒருவருக்கு அவரிடம் பேசுவோம். கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்தது மிகவும் சந்தோஷமான காரியம். அதில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் தொகுதியில் நின்றது எங்களுக்கு நாங்க செய்த மாபெரும் தவமா நாங்க நினைக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் நின்றதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இப்ப தொடர்ந்து 2வது முறையாக ஆர்கே நகரில் முதலமைச்சர் தற்பொழுது அங்கு போட்டியிடுவது இவர்களுடைய ஒரு பெரிய தவமாக கருதுகின்றனர். தொடர்ந்து இங்கு அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அந்த ஆர்கே நகரனுடைய தொகுதி சுற்றுக்கள் வர இங்கு அதிமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.